ஆண்டவரும் அறிவரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்தை ஆண்டவர் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 119வது சங்கீதம் 73வது வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். தாவீது சொல்லுகின்றார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கிற்று என்று சொல்லி. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது மட்டும் அவருடைய சொந்த கைகளினாலே அவரை போலவே நம்மை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஜீவ ஆத்துமாவாக தேவனுடைய கரங்களிலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். அருமையானவர்களே, கர்த்தருடைய கரங்கள் நம்மை உண்டாக்கி இருக்கிறது. நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா நேரங்களிலேயும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கர்த்தரை உருவாக்கி இருக்கின்றார், ஒரு நோக்கத்திற்காக என்னை உருவாக்கி இருக்கின்றார், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய அந்த பலத்த கரங்களினுக்கு நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகின்றார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்று சொல்கின்றார். இரண்டாவதாக 119வது சங்கீதம் 122வது வசனம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். தாவீது சொல்லுகின்றார், உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். இந்த உலகத்திலே நன்மை செய்யக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். அதே தாவீது சொல்லுகின்றார், நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சொல்லுகின்றார். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். இந்த உலகத்தில் அவர் தான் நமக்கு துணை. கடைசி வரைக்கும் அவர் தான் நமக்கு துணை. கடைசி மூச்சு வரைக்கும் அவர் தான் துணை. யாரும் நம்மோடு கூட இருக்கவே மாட்டார்கள் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே கடைசி வரைக்கும் நம்மோடு கூட துணையாக இருக்க மாட்டார்கள். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு துணையாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். ஆக அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு துணை நிற்கின்றார். முதலாவதாக அவருடைய கரங்கள் நம்மை உண்டாக்கி உருவாக்கிற்று. இரண்டாவது, அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கி உண்டாயிற்று மட்டுமல்ல, தேவன் நமக்கு நன்மையாக துணை செய்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். மூன்றாவதாக 135வது வசனத்திலே, உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆண்டவருடைய அந்த முகத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தாவீது கேட்கின்றார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அருமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறுகிறது. அதை நீங்கள் அனுபவியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். ஆக இந்த உலகத்தில் பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் மத்தியிலே கர்த்தருடைய முகத்தை நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நாம் அவரையே நாம் சார்ந்திருப்போம். கர்த்தருடைய கரங்கள் நம்மை உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய நன்மை நமக்கு துணையாக இருக்கிறது. அவருடைய முகத்தை நம்மையிலே பிரகாசிக்கப்படுகிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஆக இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு இவ்விதமான வாக்கு தத்துவங்களினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது சொன்னதை போல் ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்களை உண்டாக்கி இருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக துணையாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். பிரமிக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொரு உண்டாக்கி இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு அனுபவிக்கிட்டுங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொரு சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதிகன மகிமைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.